வணக்கம் அனிஷா, வணக்கம் ஜுவேரியா. அதாவது இன்றைய கலந்துரையாடல்ல நாங்க எத பத்தி கதைக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1 வருட காலம் நிறைவடைந்து விட்டது. பிரஜைகளாகிய நாங்கள் எல்லாருமே ஒரு பயணத்த தொடங்கியிருக்கோம். ஆனா, அந்த பயணம் முடிவடையும் முதல்ல அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள நிறைவேற்றுவார்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனதிலயுமே இருக்கின்றது. அதே மாதிரி ஒரு புறம் போதைப்பொருள் ஒழிப்பாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி அது சம்மந்தப்பட்ட விடயங்கள்ல வந்து அரசாங்கம் ஒரு முழுமையான ஒரு விதத்தில ஈடுபட்டாலுமே கூட, இன்னமுமே மக்களுடைய பிரச்சனைகள் வந்து அப்படியே தீர்க்கப்படாமல் இருக்கின்றதா? அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எல்லார் மனதிலயுமே இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நாங்க நியூஸ் பார்க்கிறப்போ, பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்னென்றா, நிறைய பிரச்சனைகள், மக்களுடைய பிரச்சனைகள் அரசாங்கம் ஆட்சிக்கு வரும் முதல்ல கூட, அரசாங்கத்திடம் வந்து வேண்டுகோளாக முன்வைக்கப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் கூட தீர்க்கப்படாமல் அப்படியே இருக்கின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு உணர்வு இப்போதும் இருக்கின்றது. உதாரணமாக நாங்க பார்த்தோமா இருந்தா, பயங்கரவாத தடை சட்டமாக இருக்கட்டும், அப்படி இல்லன்னா செம்மணி மனித புதைக்குழி விவகாரமாக இருக்கட்டும், அதே மாதிரி சட்ட சீர்திருத்தங்கள் தொடர்பான சில கேள்விகளாக இருக்கட்டும், அதே மாதிரி காணி முரண்பாடுகளாக இருக்கட்டும். இவை அனைத்தும் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அரசாங்கம் ஆட்சிக்கு வரும் முதல்ல எப்படி இருந்ததோ, அதே மாதிரியான ஒரு நிலவரத்தோடையே ஒரு சில முன்னேற்றங்களோடு அந்த பிரச்சனைகள் ஸ்டில் அப்படியே இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் அந்த ஆட்சியிலிருந்து போகும் முதல்ல, அதாவது ஒரு ஆட்சி நிறைவடையும் சந்தர்ப்பத்தில சரி, அதற்கான தீர்வுகள் கொடுக்கப்படுமா? இந்த கேள்விகளுக்கான விடைகள் மக்களுக்கு கொடுக்கப்படுமா? அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது எல்லோர் மனதிலேயுமே. அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில என்ன நடக்குமா இருந்தா, அதாவது இந்த ஒரு 5 வருடங்கள் முடிந்த பிறகும் கூட, அகெயின் இன்னொரு கலந்துரையாடல்ல நாங்க இதே பிரச்சனைகள வந்து உங்களோட கதைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடலாம். அதனால தான் அதாவது 1 வருடம் நிறைவடைந்த பிறகு அரசாங்கம் இந்த 1 வருடத்திற்குள் என்ன விடயங்கள் செய்தார்கள்? அதே மாதிரி என்ன விடயங்கள் இன்னும் அவங்க செய்யணும் அப்படின்ட்டு உங்கட்ட இருந்து உங்களுடைய கருத்துக்களோட கொண்டு போகலாம் அப்படின்னு தான் இந்த கலந்துரையாடல நாங்க எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி நாங்க பார்ப்போமா இருந்தா அந்த விதத்தில அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் முடிவடைந்து இப்ப கொஞ்ச காலம் ஆகிட்டு. இப்போ வந்து மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பான ஒரு உரையாடல்கள் சமூகத்தில போய்க்கொண்டு இருக்கின்றது. அதாவது மாகாண சபை தேர்தல்கள் அப்படின்னு நாங்க பார்க்கும்போது, அது உள்ளூர் மட்டத்தில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அப்போ அப்படிப்பட்ட அந்த மாகாண சபை தேர்தல்கள் காலதாமதம் இல்லாமல் நடைபெற வேண்டியதன் அவசியம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆம். உண்மையாகவே நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல, மக்களுடைய எதிர்பார்ப்பு கடந்த காலங்கள்ல இருந்த அரசாங்கங்களால நிறைவேற்றப்படாத, வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டும் நிறைவேற்றப்படாத நிறைய விடயங்கள், இந்த ஆட்சியில நிறைவேறும் என்ற பெரியோரு நம்பிக்கையோட இந்த மக்கள் இந்த அரசாங்கத்த தெரிவு செய்திருக்கிறாங்க. அந்த வகையில அதுல ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான் இந்த மாகாண சபை தேர்தல் என்று சொல்றது. மாகாண சபை தேர்தல் முறைமைங்கிறது குறிப்பாக சிறுபான்மையினர் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்குது. எங்களுக்கு தெரியும் 1987ஆம் ஆண்டுல இருந்து அ அ நடைபெற்ற அந்த மாகாண சபை முறைமையானது நிறைய வரப்பிரசாதங்கள மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு ஒ ஒ இதாக அமைப்பாக இருந்தது. அந்த வகையில நாங்க பார்த்தால் கல்வி விடயங்களாக இருக்கட்டும், சுகாதார விடயங்களாக இருக்கட்டும், உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய அ தேவைகளை நிறைவு செய்றதுக்கு, பூர்த்தி செய்றதுக்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக அத பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க. அது இப்ப 2017ஆம் ஆண்டு சில விடயங்களால, குறிப்பாக சொல்லப்போனால் எல்லை மீள் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும்ங்கிற விஷயம் வந்ததோட, அது மாகாண சபை தேர்தலும் பின்னாக்கப்பட்டு கொண்டு வாரது, ஒரு ஒரு இழுபறி நிலையில கொண்டு வந்திருக்கிறதானது மக்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த அ அ எல்லை மீள் நிர்ணயம் செய்யறதுங்கிறதையும் தாண்டி, வேற வேற காரணங்களுக்காக இந்த தேர்தல்கள் பிற்போடப்பட்டு கொண்டு வருகுதான்ற ஒரு கேள்வியோட்டு இருக்குது. அந்த வகையில இந்த என்பிபி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வார நேரம் அவங்க சொன்ன ஒரு வாக்குறுதி, நாங்க மாகாண சபை தேர்தல்கள உரிய காலத்துல நடத்துவோம் என்று சொன்ன ஒரு வாக்குறுதி ஒன்று இருக்குது. ஆகவே அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்ங்கிறது மக்களுடைய ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது. அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில தான் விரைவாக இந்த மாகாண சபை தேர்தல்கள் நடைபெற வேண்டும் என மக்கள் விரும்புறாங்க. ஆனால் அரசாங்கம் குடுத்த வாக்குறுதியையும் மீறி
தாண்டி இன்னமுமே அத தாமதப்படுத்திக் கொண்டிருக்குது. இது மக்களினுடைய அபிப்பிராயத்த பொறுத்தவரையில உள்ளூராட்சி மன்ற தேர்தல்ல அ என்பிபி அரசாங்கம் வந்து ஜனாதிபதி தேர்தல்லயும் சரி, பாராளுமன்ற தேர்தல்லயும் சரி அடைந்த வெற்றியிட முழுமையாக உள்ளூராட்சி மன்றங்கள்ல எதிர்பார்த்திருந்தாலும் அது கிடைக்க இயலாத ஒரு சூழல் இருந்தது. அ ஆகவே ஒருவேளை இந்த மாகாணங்களும் தங்களோட கைய விட்டு போயிரும் என்ற அச்சத்துல இவங்க இத இன்னும் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்களாங்கிற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அடுத்தது இந்த அதிகாரத்த பகிர்ந்து கொடுக்கிற நேரங்கள்ல, தங்களுடைய அதிகார பகிர்வின் மூலமாக சில நேரங்கள்ல தங்களுக்குரிய நிறைய பவர்கள நாங்க இழந்து போயிருவோம்ன்றதுக்காக இத தாமதப்படுத்துறாங்களான்னு தெரியல. ஆனால் உண்மையாகவே மக்களினுடைய எதிர்பார்ப்பு இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெற வேணும். மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்றதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும் என்று அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏனென்றால் நிறைய இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் தேவையாக இருக்குது. ஒரு உள்ளூராட்சி மன்றத்தில இருந்து அடுத்த கட்டமாக மாகாண சபை தேர்தலுங்கிறது தான் மக்களுக்கான வாய்ப்பு தங்களுடைய பிரதிநிதிகளை முறையாக தெரிவு செய்வதற்கும், தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்குமான ஒரு களமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதுக்காக மாகாண சபை தேர்தல ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. குறிப்பாக நாங்க பெண்கள் என்கிற வகையில நாங்களும் அந்த மாகாண சபை தேர்தல் நடைபெற வேண்டும்ங்கிறத நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம், கடந்த காலங்கள போல் இல்லாது ஒரு குறிப்பிட்ட ஒரு கணிசமான தொகை பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில பெண்களுக்கு கிடைச்சிருக்குது. அதேபோல கோட்டாவின் அடிப்படையில உள்ளூராட்சி 2018ல இருந்து பெண்களினுடைய பிரதிநிதித்துவம் உள்ளூராட்சி மன்றங்கள்லயும் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்திருக்குது. அது இன்னும் வலுப்படுத்தப்பட்டிருக்குது இப்ப இந்த முறை நடந்த தேர்தல் மூலமாக. ஆகவே மாகாண சபை தேர்தல்கள்லையும் பெண்களினுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்படுமாக இருந்தால், அது பெண்களுக்கான ஒரு வாய்ப்பாக தங்களுடைய உரிமைகளை, தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கருதுறோம். ஆகவே இந்த பல்வேறுபட்ட நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு மாகாண சபை தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஆவல், வேண்டுகோள், எதிர்பார்ப்பு எல்லா மட்டத்திலேயும் இருக்கிற மக்களிடம் இருந்து கொண்டுதான் இருக்குது. ஆமா நிஷா. அதாவது நீங்க சொல்றது மாதிரி, அதாவது பெண்களாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி இளைஞர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. சரி, மாகாண சபை தேர்தல்கள் நடந்தால், அவர்கள் அங்க போய் அவர்களுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பட்சத்துல, ஏதாவது ஒரு சேவைகளை மக்களுக்காக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்ப அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை, கடப்பாடு வந்து அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. அந்த வகையில அதே மாதிரி நம்ம ஜுவேரியாட்ட கேட்போமாக இருந்தால், அதாவது இடம்பெயர்வு சார்ந்த ஒரு சில விடயங்கள் சம்மந்தமாக நீங்கள் கதைக்கிறீங்க. அது சம்மந்தமான சில வேலைகள்ல நீங்க ஈடுபட்டிருக்கிறீங்க. அந்த விதத்தில நான் உங்கட்ட கேட்க விரும்புற ஒரு விடயம் என்னவென்றால், இடம்பெயர்கின்ற மக்கள் மீள குடியமர்த்தப்படுவது ஒரு பக்கம் நடைபெற்றாலுமே கூட, மீள்குடியமர்வதில் கூட ஒரு சில பிரச்சனைகள் இருந்த வண்ணமே தான் இருக்கின்றது. இப்போ ஒரு பக்கம் மீள்குடியேறிய மக்களுக்கு அடிப்படை வசதிகள் உட்பட ஒரு சில வசதிகள் பெற்றுக்கொள்வதில் காலதாமதங்கள், பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட, இன்னும் ஒரு புறம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, மீள்குடியமர்வதே ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. உதாரணமாக மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சிலாவத்துறையாக இருக்கட்டும், முள்ளிக்குளமாக இருக்கட்டும், இன்னுமே ராணுவம் மயமாக்கப்பட்ட, அதாவது ராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு சில நிலங்கள் வந்து மக்களுக்கு இன்னும் விடுவிக்கப்படல. அங்கு மக்கள் மீள்குடியமர்த்தப்படவில்லை. அந்த காணிகள், அந்த நிலங்கள் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாட்டி அவை மக்களுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு மக்களும் பல வருட காலமாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த மீள்குடியமர்த்தப்படுவதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. அதே மாதிரி தான் நீங்க ஒரு இடத்துல கதைச்சிருந்தீங்க. என்னன்னா 1990ஆம் ஆண்டு காலங்கள்ல வடமாகாண முஸ்லிம்கள் வந்து இடம்பெயர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அவர்கள் இடம்பெயர்ந்து அகைன் திருப்பி மீள குடியமர்த்தப்படுவதிலும் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஒரு அரசாங்கம், புதிய அரசாங்கம் இப்போது வந்திருக்கின்றது ஆட்சிக்கு. இந்த அரசாங்கத்தின் கீழ் அந்த படக்கூடிய அந்த பிரச்சனைகள், அதில் ஏற்படக்கூடிய அந்த சவால்கள் எவ்வாறு தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க அனீஷா? அ என்னடா இப்ப அ மீள்குடியேற்றம் சம்பந்தமா நம்ம கதைக்க போனா, அந்த முஸ்லீம்கள பத்தி கதைக்கிறதா இருந்தா, இடம்பெயர்ந்தது இல்ல, இடம்பெயர்க்கப்பட்ட அந்த முஸ்லீம்கள் பத்தி அல்லது ஒரு இனச்சுத்திகரிப்பு செய்து வடபகுதியிலேருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்கள் சார்ந்து பார்க்குறதா இருந்தா, 35 வருடங்கள் ஆகுது. அந்த மீள்குடியேற்ற கதை வந்து 35 யுத்தத்துக்கு பிறகான காலப்பகுதியில
மீள்குடியேற்றத்துக்காக வேண்டி முஸ்லீம்கள் சென்றாலும், அந்த அந்த பகுதியில இருக்கிற தமிழ் முஸ்லீம்களுக்கு இடையில ஒரு நல்ல உறவு இல்லாத நிலைமை ஏற்பட்டது. அதே சந்தர்ப்பத்தில மீள்குடியேற்றம்ங்கிறது ஒரு திட்டமிடப்பட்டு அரசுனால அதுக்காக மீள்குடியேற்றத்துக்கான அமைச்சு ஒரு காலப்பகுதியில வருது. மீள்குடியேற்றத்துக்கான திட்டமிடல் ஒரு பகுதியில நடக்குதுன்னா, யார் அந்த திட்டமிடல செய்றது? என்றது ஒரு கேள்வி இருக்கு. அந்த அந்த திட்டமிடல்ன்றது மீள்குடியேற்றம்ன்றது தனியா வீடு சார்ந்தது, அல்லது உட்கட்டமைப்பு சார்ந்த ஒரு விஷயம் இல்ல. உள்ளங்கள் சார்ந்த விஷயங்கள் அதில இருக்கு. அதிலேயும் பெண்கள் உள்வாங்கப்பட வேண்டியது, பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதாவது மீள்குடியேற்றத்துக்காக வேண்டி அமைக்கப்படுற குழுக்கள்ல எத்தன வீதம் பெண்கள் இருந்தாங்க ஏற்கனவே காலப்பகுதியில என்ற ஒரு கேள்வி இருக்கு. அ அப்ப மீள்குடியேற்றம்னு நாங்க திரும்ப திரும்ப அந்த இத நாங்க பார்க்கும்போது என்னன்னா, அ முஸ்லீம்கள் போயிட்டு தாங்கள் ஒரு பள்ளி வாசல கட்டி, தாங்கள் அத ஒரு குடியமர்வுகள செய்து, அவங்கள ஒரு பகுதியா, தமிழ் மக்கள் அவங்க ஒரு சேர்ச்சையோ அல்லது ஒரு கோயிலையோ கட்டி அவங்கள ஒரு பகுதியா பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு வாழ்ற நிலைமை, திட்டமிட்டப்பட்ட ஒரு மீள்குடியேற்றம் அங்க நடைபெற இல்ல. அ சில நேரங்கள்ல சில அரசியல்வாதிகள் பக்கச்சார்பா, இன ரீதியா தங்களோட இனங்களுக்காக வேண்டி தாங்கள் சில அரசாங்கத்துக்கு அங்கால வேற நிதிகள பெற்று செய்ற அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய முரண்பாடுகளத்தான மக்கள் மத்தியில ஏற்பட்டு இருக்கு. அப்போ கூடிய பகுதி இந்த மீள்குடியேற்றம் வடக்குல திரும்பவும் போயிட்டு குடியேறது தமிழ் மக்களும் இன்னும் முழுமையா போய் அடையல. முஸ்லீம்களும் போய் சேரல. அப்போ கூடிய பகுதி மக்கள் நான் நினைக்கிறேன் நான் தற்போது இருக்கிறேன். நானும் மன்னார் மாவட்டத்தில இருக்கலம்பிட்டி இடம்பெயர்க்கப்பட்ட நான் புத்தளத்தில இருக்கிறேன். இருந்தாலும் மீள்குடியேற்றத்துக்கான ஒரு முறைமைன்றது இல்ல. கிட்டத்தட்ட 30,000 வாக்குக்கு மேல அ புத்தளத்தில பதியப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆட்கள் அங்கிருந்து திரும்பவும் மீள்குடியேற்றத்துக்கு ரெடி ஆறாங்கண்டா, அந்த மரிச்சிக்கட்டி பாலம் புத்தளம் இருந்து போற பாதை புத்தளத்திலேருந்து ஒரு 2 1/2 3 மணித்தியாலத்தில 2 1/2 மணித்தியாலத்தில போயிரலாம். அப்போ எங்கட ஊருக்கே அந்த அளவு தூரத்தில டக்குன்னு போகக்கூடிய அளவு அந்த பாதைய மறைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த இராணுவமயமாக்கல்ட அது ஒரு பகுதின்னு தான் சொல்றேன். அந்த மறைச்சு வச்சதால, இந்த மீள்குடியேற்றம் அதனாலயும் பாதிக்கப்படுது. என்னட்டா நீண்ட தூரம் 6 மணித்தியால பயணம். எங்கட ஊருக்கு செல்றது 3 மணித்தியால பயணத்த 6 மணித்தியால நாங்க போக வேண்டியிருக்கு. அப்ப அந்த அந்த வியாபாரமா இருந்தாலும் சரி, பெண்கள் இலகுவா என்ன மறைச்சு வச்சிருக்கிறாங்க அ என்வாயன்மெண்டல் அதாவது வனப்பகுதிக்குள்ளதுண்டு. எனக்கு தெரியும் என்னோட ஒரு 10 வயசுலயே நான் அந்த பாதையால எந்த தந்தையோட பிரயாணம் செஞ்ச ஒரு பாதை. அப்பல்லாம் அந்த வன பாதுகாப்புன்றது எந்த அளவு இருந்தது. இப்போதைக்கு என்ன சேக்குலர் சட்டமெல்லாம் எங்கேருந்து அத புகுத்து அது நீதிமன்றம் வரையும் போயிட்டு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அப்ப இதே மாரி இந்த மன்னார்லேருந்து இந்த இந்த பாதை எங்களுக்கும் புத்தளத்திலிருந்தும் யாழ்ப்பாணத்தாக சங்குப்பட்டின்றது சரியான இலகுவான பாதையா இருக்கு. டக்குன்னு போயிட்டு வரக்கூடிய எல்லாம் இந்த மரிச்சுக்கட்டி இந்த பகுதியில இருக்கிற இந்த பாதை மறைக்கப்பட்டது, மீள்குடியேற்றத்திட்ட ஒரு காலதாமதத்த இல்லாட்டி இன்னும் மட்டும் போய் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் போய் சேர்ந்திருப்பாங்களோ? என்றெல்லாம் நாங்க யோசிக்கிறோம். இப்போ உள்ள அரசாங்கம் வந்திருக்கிற சந்தோஷம். ஆனாலும் அவங்க லஞ்சம், ஊழல் தொடர்பா அல்லது போதை வஸ்து தொடர்பா மிகவும் ஆழமா செய்துட்டு இருக்கிறாங்கன்றது ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் நாங்க எங்கள பொறுத்த வரையில இந்த முஸ்லீம்கள்ண்டு குறிப்பா பார்த்தாலும் 35 வருடம் அந்த மீள்குடியேற்றம் இடம்பெயர்க்கப்பட்ட இந்த மக்களோட உரிமைன்றது எந்த ஆட்சி வந்தாலும் ஒரு கதைக்கப்படாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்ப அது உள்வாங்கப்படணும். பாராளுமன்றத்தில அவங்களுடைய பிரச்சனைகள் பட்டியல்படுத்தப்படணும். உண்மையா நான் சொல்றேன் 15, 20 வருஷத்துக்கு முதல்ல தான் அந்த தகவலே இல்ல. யார் மீள்குடியேற தயாரா இருக்கிறாங்க? அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன? அவங்களோட தேவை என்ன? என்ற ஒரு தகவலே அரசு திணைக்களத்தில இல்ல. ஒரு புள்ளிவிவரங்களும் கூட இல்ல. சும்மா எல்லாரும் கதைப்பாங்க. பார்லிமென்ட்டும் கதைக்குது, அரச கட்டமைப்பும் கதைக்குது. ஆனா, எத்தன பேர் போக விரும்புறாங்க? அவங்களோட தேவை என்ன? அவங்களோட பிரச்சனை என்ன? அவங்களோட இழப்பீடு என்ன? அந்த நஷ்டம் என்ன? அந்த முறைமை இல்ல. இப்ப மீள்குடியேற்றத்தில திரும்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, அ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மீள்குடியேற்றம் ஒரு மீள்குடியேற்றத்தில ஒரு வீடு ஒண்ணு வழங்குறதா இருந்தா, சில கேட்டகரி இருக்கு.
யுத்தத்தில கணவர் இழந்திருந்தா, கை, கால் இழந்திருந்தா, அல்லது மாற்று வலு உள்ள ஆக்களா இருந்தா, அல்லது குழந்தைகளோட உள்ள ஆக்கள் இப்படின்னு பல கேட்டகரில அந்த ஃபார்ம் நிரப்பும்போது, யாருக்கு முன்னுரிமைண்டா, முஸ்லீம்கள்ல கை, கால் யாருக்கு இழந்தது? எத்தன வீதம்? இழந்தது, செத்தது எல்லாம் இருக்கு. ஆனா, இப்ப அங்க உள்ள தமிழ் மக்களையும், இந்த மக்களையும் சேர்த்து அந்த ஃபார்ம் நிரப்பப்படும்போது, இவங்கள பிரத்யேகமாக பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு. அப்படி பார்க்கப்படாததாலயும் அந்த ஃபார்ம்ல அவங்க மார்க்ஸ் போடும்போது, பின்னுக்காகி போற ஒரு நிலைமை இருக்கு. அப்ப இதுவும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்ப இங்க இங்க போறதுல மீள்குடியேற்றத்தில திரும்ப நாங்க பார்த்தோம்னா தொழில். அப்ப அரசு வந்து நான் நினைக்கிறேன் எந்த அரசாங்கமாவது அத கையில எடுத்து உடனடியா அமுல்படுத்தணும்னு நாங்க பெரிய ஒரு ஆசையோடையும் அந்த அதாவது எப்படி சொல்றேன்னு தெரியல. ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட இருக்கு என்னன்னா, அதாவது அந்த தமிழ், முஸ்லிம் சமூகத்த உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய வேலை திட்டத்த செய்யோணும். அதுக்கு பிறகு தான் மீள்குடியேற்றம் சம்மந்தமா நான் யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன்டா. தொழில் ரீதியாவோ, கல்வி ரீதியாவோ அங்க ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. 35 வருஷம் புதிய ஜெனரேஷன். அவங்கள ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலை திட்டம் என்னன்னா, சமாதான நல்லிணக்கம்னு போர்ட்ட போட்டு மீட்டிங் வைக்கிறதோ, ஆர்ப்பாட்டம் செய்றதோ, ஊர்வலம் செய்றதோ, புக் எழுதுறது, ரிசர்ச் செய்து எல்லாம் முடிஞ்சு. உள்ளங்கள எப்படி ஒன்றிணைக்கோணும்ன்ற ஒரு புதிய யுக்திய நாங்க கையாளோணுமாய்ந்தா, என்னோட அனுபவத்துக்கூட சொல்றேன்னா, கல்வி ரீதியாவும், தொழில் ரீதியாவும் அவங்கள ஒருங்கிணைக்கிறது மூலமா, அ பெரிய மாற்றங்கள் வரும். அப்ப அந்த மாற்றங்கள் சம்பந்தமா நிறைய அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு என்னன்னா, நிறைய வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு. மற்றது நாங்க நீண்ட நாளா சொல்றது என்னன்னா, ஒரு கமிஷன் ஒண்ணு அமைங்க. முஸ்லிம்களுக்காண்டி ஒரு கமிஷன் ஒண்ணு அமைங்க. அந்த கமிஷன்ல அந்த பிரச்சனை மீள்குடியேற்றம் சம்மந்தமா நிறைய விஷயங்கள உள்வாங்கலாம். அவங்களோட தேவைகள வச்சு, அதுக்கு பிறகு மீள்குடியேற்றம் சம்மந்தமா யோசிக்கலாம். இப்ப நான் புத்தளத்துல வந்து ஒரு அ நார்மலா ஒரு வீடு ஒண்ணு கட்டி, குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு, மீள்குடியேற்றம்னு நான் அங்க போனா, எனக்கு ஒரு வீடு தாரதா இருந்தா என்ன செய்றாங்கன்னா, அ அந்த இடத்துல நான் குடியிருக்கோணும். அதில ஹட் அடிக்கணும். அந்த காட்டுக்குள்ள அந்த ஹட் அடிச்சு திரும்ப புதிய ஒரு வாழ்க்கை திரும்பவும் நான் ஒரு அகதி வாழ்க்கைக்கு போக வேண்டியிருக்கு. அப்ப அதில ஹட் அடிச்சிருந்து எலக்ட்ரிசிட்டி இருக்கா? காடு, அப்போ பெண் தலைமைத்துவ குடும்பமா ஒரு ஆள் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு அலோகேஷன் தேவை இருக்கு. அப்ப அது சார்ந்து இங்க பார்க்கப்படுதா? இல்ல. இப்ப என்னன்னா, பொம்பளை ஆட்களுக்கு மீள்குடியத்துல சுயதொழிலுக்கு உதவி செய்றேன்டா, கோழி, ஆடு, மாடெல்லாம் குடுத்தா சரி. அவங்களுக்கு. ஒரு பெண் வந்து தன்ட மகன வச்சு போட் தொழில் செய்ய போறேன்னாலும், அது குடுக்குறதுக்கு சில அரசு அதிகாரிகள் பாலின ரீதியா அவங்களுக்கு அதில இந்த ஜெண்டர் சென்சிட்டிவ் இல்லாதால, அவங்க என்ன நெனைக்கிறாங்க, இந்த பெண்ணால இது முடியாதுன்னு. நிச்சயமா அவங்களால இயலுமா இருந்தாலும், மகனோட உதவியோட அத செய்ய, அவங்களுக்கு தேவையானது அந்த கோழி, ஆடு, மாடு தான் அன்றத ஒரு தீர்மானமா சில சந்தர்ப்பங்கள்ல அத அமுல்படுத்தியிருக்கிறாங்க. அப்ப அப்படியெல்லாம் பார்க்கும்போது, நிறைய மீள்குடியேற்றம்ன்றது ஒரு ஒரு தமிழ் மக்களோட மீள்குடியேற்றம்ன்றது ஒரு வித்தியாசமான ஒரு முறைமைக்கூடாக பார்க்க வேண்டியிருக்கு. முஸ்லீம்கள் சார்ந்து பார்க்கும்போது, பலவந்த வெளியேற்றத்தால வந்தபோது அவங்களோட முறைமைய வேறு வகையா பார்க்க வேண்டியிருக்கு. முக்கியமா இந்த பாதைகள் திறக்கிறது சம்மந்தமா மரிச்சுக்கட்டி இந்த புத்தளத்துலேருந்து 2 மணித்தியாலத்தில மரிச்சுக்கட்டின்னு நெனைக்கிறேன் 1 மணித்தியாலம். அவ்வளவு பக்கத்தில இருக்கிற அந்த பாதைகளுக்கு கூட அவங்களால சென்றடையாம 6 மணித்தியாலம் பயணம் செய்து அவங்களோட ஊர்களுக்கு போ வேண்டியிருக்கு. அது அந்த மீள்குடியேற்றமுன்ற அந்த வசனத்த வந்து இன்னும் எத்தன வருஷத்துக்கு ஸ்ரீலங்கால சொல்லப் போறோம்? இந்த அரசாங்கத்தோட அது முடியாதா? முடியும். முடிய வைக்கிறதுக்கு நாங்களும் அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்றது பூனையும் யார் மணி கட்டுறேன்டு. அப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு வகையில ஒரு மாற்றத்துக்காக வேண்டி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதுவும் அ நீண்ட காலத்துக்கு பிறகான அந்த மீள்குடியேற்றம் வந்து வித்தியாசமான முறையில பாதிக்கப்பட்ட மக்கள்ட கருத்த எடுத்து அது தயாரிக்கப்பட வேண்டியது. மேசையிலிருந்து பார்லிமெண்ட்ல ஒரு தீர்மானத்த எடுத்து, அரச திணைக்களங்கள் அந்த தீர்மானங்கள எடுத்து செய்றன்றதுக்கு அங்கால, பாதிக்கப்பட்ட மக்களுடைய கருத்துக்கள பெற்று எவ்வாறான மீள்குடியேற்றம். நான் நினைக்கிறேன் மீள்குடியேற்றத்த துரிதப்படுத்தணுமா இருந்தா, அவங்களுடைய கல்வி சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து பாரிய அளவுல ஃபேக்டரிஸ், கொலேஜ்
அதுகள அமைக்கிறது மூலமாக அது நாங்க சொல்லாமலே அது துரிதமா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, எங்கட பூமிக்கு நாங்க போய் தான் ஆகணும். மற்றாக்களுக்கு பாரமா இருக்கக்கூடாது. நாங்க விருப்பம் இல்லாட்டாலும் போகணும்ன்ற ஒரு உணர்வோட இருக்கிறார்கள், கட்டாயம் அந்த இடத்துக்கு போயே ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா, வளங்கள் வந்து பாரம்பரியமா வாழ்ந்த எங்களுடைய பூமியில நாங்க திரும்பவும் மீள் கட்டமைக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு அடுத்த ஜெனரேஷனுக்கு இருக்கு. அதுலயும் அரசகாணி பங்கீடுன்றது அதவிட பெரிய கேள்விக்குறியா இருக்கு. யாழ்ப்பாணத்த எனக்கு தெரியாது. நான் மன்னார். யாழ்ப்பாணத்த பத்தி கூட எனக்கு தெரியாது. யாழ்ப்பாணத்தில அரசகாணிகள் சரியான குறைவா இருக்கிறதால, அப்போ என்னண்டு அந்த மக்கள மீள்குடியேற்றம் செய்றது? அப்ப அரசகாணியும் கட்டாயம் தேவை இருக்கு. அப்ப அரசுக்கு தேவை இருக்கு. இது ஒரு பலவந்த வெளியேற்றம். அரசாங்கம் எந்த வகையில இந்த மக்கள அரசகாணி இல்லைன்றதுக்காக வேண்டி அந்த நடவடிக்கைய விட இயலாது தானே! அப்ப இவ்வாறு நான் நினைக்கிறேன் நிறைய இதில இன்னொரு பகுதியா நீங்க சொல்லாட்டாலும் நான் அத விரும்புறேன் என்னன்னா ரீலொகேட் பண்ணியிருக்கிற புத்தளத்தில இன்னொரு பகுதி மக்கள் வந்து அங்க வாழ விரும்பி ஒரு குறிப்பிட்ட தொகையினர் அங்க இருக்கிறாங்க. அவங்கள் வந்து அரச உதவிய பெற்று ன்றதுக்கு அங்கால அவங்களா உழைச்சு, அவங்களா கஷ்டப்பட்டு காணி எடுத்து அப்படி வாழ்ற ஒரு நிலைமை இருக்கு. அப்ப அவங்களுக்கும் உட்கட்டமைப்பு ரீதியா, பொருளாதார ரீதியா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அத வந்து இந்த மீள்குடியேற்றத்தில இது ஒரு பகுதியா உள்வாங்கப்படணும். இதால பாதிக்கப்பட்டது புத்தளத்து முஸ்லிம் மக்கள். அப்ப அந்த புத்தளத்து முஸ்லிம் மக்களும் இதுல எந்த வகையில அவங்களுக்கு அந்த அந்த முரண்பாட அவங்களுக்கு வளப்பகிர்வு தொடர்பு அதை இல்லாம செய்றதுக்கான ஒரு பெரிய வேலைத்திட்டம் இருக்கு. இப்படியே நிறைய இருக்கு. இருந்தாலும் நான் நினைக்கிறேன் நிச்சயமா அ எங்களுடைய கனவு இந்த அரசாங்கத்தில வெற்றி பெறணும், வெற்றி பெறும்ன்னு நான் நம்புறேன். அதேபோல இப்ப நன்றி ஜுவேரி. அதேபோல நீங்க சொன்னது மாதிரி ஒரு ஒரு நீங்க சொன்னதிலேயே ஒரு முக்கியமான விடயம் நான் பார்த்தது என்னன்னா, தரவுகள். அதாவது தரவுகள் எங்கேயுமே அரசு திணைக்களங்கள்ல இல்ல. இப்போ ஒரு ஒரு ஜெனரேஷன் இது சம்மந்தமா கதைச்சிட்டு இருக்கிறோம். இந்த ஜெனரேஷன் போன பிறகு அடுத்த ஜெனரேஷன் ஒரு செகண்ட் ஜெனரேஷன் வரும்போது, இது சம்மந்தப்பட்ட தரவுகள் இல்லாம அவங்க எப்படி தங்களுடைய உரிமை சார்ந்த குரல்கள எழுப்புவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அது ஒரு முக்கியமான விடயம். அதே மாதிரி நீங்க சொன்ன மற்றுமொரு விடயம் என்னன்னா, இது நாங்க ஒரு சாதாரண கலந்துரையாடலா நாங்க ஒரு பார்க்கிற அதே சந்தர்ப்பத்தில, இது ஒரு உணர்வுபூர்வமான விடயம். மக்கள் அவர்களுடைய சொந்த பகுதிகளுக்கு போய் மீள்குடியமர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்க இங்க பாரமா இருக்கிறத விட நம்மளுடைய சொந்த நிலங்களுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த கருத்துக்கள் வந்து சமூகத்தில இருக்கின்ற எல்லாருக்கும் இந்த மாதிரியான விடயங்கள் ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான இந்த சில கருத்தாடல்கள் அரசாங்கத்தினுடைய செவிகளுக்கும் போகணும். அவர்களும் இதுக்கு செவிசாய்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அதே நேரத்தில பல வருடங்களாக தவறவிடப்பட்ட ஒரு சந்தர்ப்பம், நல்ல சந்தர்ப்பம் இப்போது நம்மட்ட இருக்குது. அந்த ஒரு சந்தர்ப்பத்தில நாங்க அத தாமதமாக்காமல் நிலைபேறான சில தீர்வுகளை வந்து பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சில நடவடிக்கைகளை வந்து நாங்க எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அந்த விதத்தில சட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சட்டங்கள் வந்து காலத்துக்கு ஏற்றாற்போல மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு இடத்திலயுமே சட்டம் ஒரு மனிதனுடைய உரிமைகளை மீறக்கூடிய விதத்தில நடந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில, அதாவது மிக நீண்ட காலமாக கதைக்கப்பட்டு வருகின்ற ஒரு விடயம் தான் பயங்கரவாத தடை சட்டம், எம்எம்டிஏ ரிஃபார்ம் சம்மந்தமால நிறைய பேர் கதைச்சிட்டு இருக்கிறாங்க. அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து எப்படி இருக்குது அனிஷா? ஆ, உண்மையாகவே நீங்க சொன்ன மாதிரி ஆ, மனிதர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப சட்டங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும், சீர்திருத்தப்பட வேண்டும்ங்கிறது உண்மை. அ அந்த வகையில அண்மை காலமாக இலங்கையிலே மிகவும் முக்கிய கோஷமாக எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற அ சட்டம்தான் பயங்கரவாத தடை சட்டம். பயங்கரவாத தடை சட்டம் என்பது உண்மையாக அ ஒரு தேவை நோக்கோட பயங்கரவாதத்தை தடுக்கிறதுக்காகண்டு ஒரு தற்காலிக சட்டமாக கொண்டு வரப்பட்டாலும் கூட, அது மிக மோசமாக கடந்த காலங்கள்ல இலங்கையில பயன்படுத்தப்பட்ட வரலாறுகள நாங்க பார்க்கிறோம். கூடுதலாக இன ம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில பயங்கரவாதத்தோடு தொடர்புபட்டவர்கள் என்ற பெயர்ல கைது செய்யப்பட்ட நிறைய பேர் தடுத்து வைக்கப்பட்டு, பல ஆண்டுகள் அவர்களுக்கான விசாரணைகள் எதுவுமே இல்லாமல் தடுத்து வைக்கப்பட்டு, பின்னர் அவர்கள் நிரபராதிகளாக விடுவிக்கப்பட்ட வரலாறுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இது உண்மையாகவே கடந்த காலங்கள்ல அ விடுதலை புலிகள், போராட்டத்தில் ஈடுபட்ட போராளிகளோடு தொடர்பு பட்டவர்கள் என்ற பேரில் கைது செய்யப்பட்டவர்கள், அவர்களுடைய குடும்பங்களை இப்படியான பல பேரில் இது பிரயோகிக்கப்பட்டிருந்தாலும் கூட
அதுக்கான போராட்டங்கள், அதற்கான எதிர்ப்புகள், இந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட, அண்மை காலமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற கோஷம் எழுப்பப்படுவதற்கான முக்கியமான காரணம், அதனுடைய பிரயோகம் இப்போது கூடுதலாக இருக்கின்ற ஒரு சூழலை கடந்த அரசாங்கத்தின் போது நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக சிறுபான்மையினரை இலக்கு வைத்து இந்த சட்டம் மிகவும் மோசமாக பிரயோகிக்கப்பட்டிருக்கின்ற பல சந்தர்ப்பங்கள் நாங்கள் அனைவரும் அறிந்த விடயங்களாக இருக்கின்றது. அந்த வகையிலே தான் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த வரையிலே 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் கைது செய்யப்பட்ட சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டவர்கள் அனைவருமே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதாக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அதன்போது ஏற்பட்ட அந்த தாக்கம் முஸ்லிம் சமூகத்திலேயே இந்த சட்டம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தது. உண்மையாக நாங்கள் இந்த இடத்திலே நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட பெண்களோடு கூட நாங்கள் வேலை செய்திருக்கின்றோம். மிகவும் அநியாயமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். ஏறக்குறைய 4 ஆண்டுகளின் பின்னர் எவ்வித விசாரணையும் இல்லாமல் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். இது உண்மையாகவே ஒரு அநியாயமான ஒரு தடுத்து வைப்பு. இவர்கள் அனைவருமே அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தான் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். இப்படியாக பிடிஐயின் கீழ் ஒருவர் தடுத்து வைக்கப்படுகின்ற போது சட்ட ரீதியாக அணுகுவது கூட மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கின்றது. சட்டத்தரணிகள் கூட ஒருவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்தால் மிகவும் இலகுவாக அவர் அந்த சட்டத்தின் மூலம் அணுகக்கூடிய வாய்ப்புகள் கூட அங்கே இல்லாமலாக்கப்படுகின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் அனுபவ ரீதியாக கண்ட விடயம், பெண்கள், இளைஞர்கள், அதே போன்று குடும்பஸ்தர்கள் ஏறக்குறைய எங்களுடைய பிரதேசத்தில் இருந்து மட்டும் 65 பேர் இந்த ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். உடனடியாக கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதன் பின்னர் அடுத்தடுத்த ஆண்டுகளிலே இன்னும் சிலர் கைது செய்யப்பட்டு ஏறக்குறைய 110 பேர் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு இப்போது 6 பேர் மாத்திரம் இன்னும் உள்ளே தடுத்து வைக்கப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய சூழலிலே மற்ற அனைவருமே விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே இப்போது நிரபராதிகள் என விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இழந்த அந்த 4.5 வருட காலத்தை நாங்கள் எங்கே போய் மீட்பது? அந்த குடும்பத்திலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை நாங்கள் எவ்வாறு மீள பெற்றுக் கொடுப்பது? இது மிகவும் ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். இதனால் தான் கடந்த அரசாங்கத்தின் போதிருந்தே இந்த சட்டம் உண்மையாகவே நீக்கப்பட வேண்டும், இந்த சட்டம் இன்னொரு சட்டத்தால் பிரதியிடப்படக்கூடாது என்ற கோஷங்களினூடாக இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற பரிந்துரைகள் பல்வேறு மட்டங்களிலே நடைபெற்று வருகின்றன. இது உண்மையாகவே மக்கள் தங்களுடைய அனுபவத்தினூடாக தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பினூடாக அவர்கள் விளங்கி கொண்ட ஒரு விடயம்தான் இது. உண்மையாகவே ஒரு அரசாங்க பழிவாங்கலுக்கு கூட மக்களை உட்படுத்துவதற்காக இந்த சட்டம் பிரயோகிக்கப்படலாம் என்ற காரணத்தினால்தான் இது முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலேயும் குறிப்பாக நாங்கள் சொல்லப்போனால் பயங்கரவாதம் என்ற வரைவிலக்கணம் என்பது அந்தந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப வரையறுக்கப்பட்டு யாரும் எந்த சந்தர்ப்பத்திலும் பயங்கரவாதியாக தீர்மானிக்கப்பட்டு கைது செய்யப்படலாம் என்ற ஒரு அச்சத்தை உருவாக்குகின்ற ஒரு சட்டமாகத்தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும். இதற்கு பிரதியீடாக வேறு எந்த ஒரு சட்டமும் வேறு எந்த ஒரு பெயரிலும் அமுல்படுத்தப்படக்கூடாது என்பது இன்றைய நிலையிலே எங்களுடைய மக்களினுடைய மிகவும் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எங்களுடைய இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே தான் இருந்தது. ஆனால் இதுவரை அதற்கான முன்னெடுப்புகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. மக்களினுடைய கன்சல்டேஷனுக்காக அந்த விடப்பட்டிருந்தது. இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் 199% மக்கள் இது முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதை அரசாங்கத்திற்கு பரிந்துரையாக எடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலைப்பாட்டை கொண்டு இந்த சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். இந்த அரசாங்கம் அதனை ஒரு வாக்குறுதியாக கொண்டு ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் கட்டாயமாக இந்த சட்டத்தினை முழுமையாக நீக்க வேண்டும். ஆனால் அது ஒரு கண் துடைப்பாக இருக்கக்கூடாது.
வெறுமனே இந்த சட்டத்தை நீக்கிவிட்டு இதற்கு இதே கொள்கைகளை கொண்ட இதே ஏற்பாடுகளை கொண்ட இன்னும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து திரும்பவும் இந்த சிறுபான்மையினரையோ அப்பாவி மக்களையோ அவர்களுடைய சுதந்திரத்தையோ அடகு வைக்கின்ற ஒரு சட்டமாக இன்னொரு சட்டம் வரக்கூடாது என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே சட்ட மாற்றம் என்ற வகையிலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பிரிவாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் மிகவும் நீண்ட காலமாக முஸ்லிம் விவாகரத்து சட்டம் பல்வேறு வகையான பாதிப்புகளை முஸ்லிம் பெண்களுக்கு ஏற்படுத்தி வருகின்றது என்ற காரணத்தினால் பெண்களுக்கு மட்டுமல்லாமல் அது பல்வேறு வகையான சமூக சீர்கேடுகளுக்கும் விளைவுகளுக்கும் காரணமாக இருக்கின்றது என்ற காரணத்தினால் இந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்பது இது அண்மை காலமான ஒரு கோஷம் கிடையாது. ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக இந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட பல்வேறு வகையான ஆய்வுகள் தரவுகளை கொண்டு பல அரசாங்கங்களிடம் முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் முஸ்லிம் விவாகரத்து சட்டம் என்பது மிகவும் பழமையான ஒரு சட்டம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் விவாகரத்து சட்டம் என்பது முஸ்லிம்களினுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு கூட விரோதமான ஒரு சட்டமாக இருக்கின்றது. ஆகவே அவ்வாறான பிரிவுகளை கொண்ட இந்த சட்டம் நிச்சயமாக திருத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோஷம், ஒரு பரிந்துரை, ஒரு வேண்டுகோள் இருந்து கொண்டிருக்கின்றது. இதுவும் கடந்த அரசாங்கங்கள் அதற்கான முன்னெடுப்புகளை மாற்றங்களை கொண்டு வருவதற்கான சில குழுக்களை அமைத்து மக்களிடமிருந்து அதற்கான ஆலோசனைகளை பெற்று சில வரைவுகளை தயார் செய்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த வரைவுகளின் அடிப்படையிலாவது இந்த அரசாங்கம் இந்த சட்ட முன்னெடுப்பை சட்ட மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதே போல மக்களினுடைய இந்த நாட்டிலே வாழக்கூடிய பிரஜைகளினுடைய அடிப்படை உரிமைகளை பாதிக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே அந்தந்த காலத்துக்கு பொருத்தமான வகையிலே மக்களினுடைய வேண்டுகோளை இணங்க திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய மிகவும் வினயமான வேண்டுகோளாக இருக்கின்றது. உண்மை அனீஷா. அதாவது நீங்க சொன்னது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விடயம் நான் பார்த்தது என்னென்னா, அதாவது சட்ட சீர்திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். அது ஓகே. ஆனா அந்த சட்ட சீர்திருத்தம் எப்படி கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நாங்க இந்த சட்டத்தை நீக்குவோம். ஆனா அகெயின் இதே மாதிரி ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்கன்னா, அது கொண்டு வந்த சட்டத்துல எந்த ஒரு பயனும் இல்லையே. அப்ப அந்த சட்டம் எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறதுல தான் அந்த விடயம் வந்து முழுமையாக தங்கி இருக்கின்றது. அதே மாதிரி நாங்க பார்த்தோமா இருந்தா, நான் இன்னொரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதாவது அபிவிருத்தி திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இலங்கையில் அபிவிருத்தி திட்டங்களுமே ஒரு மிகப்பெரிய சவாலாக மக்களுக்கு மாறி இருக்கின்ற ஒரு சூழல் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மன்னார் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற போராட்டங்கள் அந்த ஒரு விடயத்தை வந்து மீண்டும் மீண்டும் எங்களுக்கு எடுத்து காட்டுது. அதாவது காற்றாலை திட்டங்களாக இருக்கட்டும், கனியமணல் அகழ்வாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுமே மன்னார் மாவட்டத்தில் அபிவிருத்தி சார்ந்து ஏற்படுகின்ற பிரச்சனைகளாக இருக்கின்றது. மக்கள் அபிவிருத்தி திட்டங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. அவங்க சொல்றாங்க அபிவிருத்தி திட்டங்கள் வேண்டும், ஆனால் அது எப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. அந்த முறை இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அபிவிருத்தி திட்டங்கள் நடைபெறும் போது அரசாங்கம் மக்கள் பக்கம் எப்படி பார்க்கணும், மக்கள் சார்ந்த அந்த விடயங்கள் எப்படி செய்யணும் என்று எதிர்பார்க்கிறீங்க? இது ஒரு 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 பெரிய கேள்வி ஒன்று இருந்தாலும் நாங்கள் அரசாங்கத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இதில் நாங்கள் அரச சார்பற்ற நிறுவனங்களையும் உள்வாங்கணும்னு யோசிக்கிறேன். அபிவிருத்தி திட்டத்தில் இன்னொரு பங்காளியாக இருக்கிறது கம்பெனிகள் அல்லது அரச சார்பற்ற நிறுவனங்கள், அவங்களும் இருக்கிறாங்க. பொதுவாகவே இப்போ காற்றாலை பற்றி நாங்கள் இல்லாட்டாலும் எனக்கு அந்த வழி இருக்குது. என்னுடைய மாவட்டம்ன்ற ரீதியில் அந்த ஒப்பந்தங்கள் அந்த எல்லாம் முடிவடைந்த பிறகு தான் அந்த மக்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது. அதை பற்றிய மக்கள் கொஞ்சம் கதைக்கிறதுக்கு தொடங்க போதே அந்த குறிப்பிட்ட அபிவிருத்தி திட்ட வேலைகள் முடிவடைந்துடுது. அப்போ இதுலேயும் இன்னொரு வகை ஏற்கனவே நான் நினைக்கிறேன், இங்கே மட்டும் இல்லை, அந்த அருவக்காடுண்டு எங்கெல்லாம் குப்பைகள் எல்லா இடத்துல உள்ள குப்பைகளையும் புத்தளத்தில் கொண்டு வந்து கொட்டுற ஒரு நிலைமை. அங்கே செய்யாத போராட்டங்கள் இல்லை, ஆய்வுகள் இல்லை. இந்த அபிவிருத்தி திட்டங்களுக்காக வேண்டி எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த ஒரு ஆய்வு செய்த ஒரு சகோதரி ஆய்வு ரிப்போர்ட் ஒன்றை காட்டும்போது சொன்னாங்க, என்வைரன்மெண்டல் தொடர்பாக இந்த வேலை திட்டத்தை குறிப்பாக அருவக்காடு அந்த வேலை திட்டத்தை செய்கிறதுக்கு இந்த ஆய்வின்படி முடியாது.
சரியா? இது என்வைரன்மென்டல்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு அந்த ரிப்போர்ட் இருக்கு. ஆனா, அ வேலைத்திட்டத்த செய்ற அரச திணைக்களத்துக்கு ஊடான ரிப்போர்ட் வந்து இல்ல இது செய்யலாம்னு இருக்கு. அப்ப இந்த ஆய்வு செய்யப்படுற அந்த ரிப்போர்ட்டுகள் கூட இவ்வளவு மோசமானதா இருக்கு. சாதாரணமா எனக்கு இது ஒரு ஜோக் தான். இந்த இடத்துல சொல்லோண்டு யோசிச்சேன். நீங்க இத சொன்ன உடனே என்னன்னா, அ கரும்பு வைக்கலாமா? கரும்பு தோட்டம் செய்யலாமா புத்தளத்துல? அண்டு ஒரு கரும்பு ஆராய்ச்சி நிலையத்துல கழிச்ச நேரம், "அப்படி வைக்க இயலாது. அது நாங்க வரணும், பார்க்கோணும். கரும்பையும் நட்டி பார்க்கோணும். அல்லது அந்த மண் எடுத்து ஆய்வு செய்யணும். அந்த இனிப்பா அல்லது ஓர்ப்பான்னு பார்க்கோணும். அதுக்கு பிறகு தான் அந்த ஃபேக்டரி அமைக்கலாம்ன்றெல்லாம் கதைச்சாங்க. அண்மையிலே என்னட்ட காய்ச்சி அவ்வாறு ஒரு சின்ன ஒரு 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 கரும்பு தோட்டம் செய்றதுக்கு இவ்வளோ பெரிய ஆய்வு செய்து இப்படியெல்லாம் செய்யோணும்னு நினைக்கிற நேரம், இந்த அபிவிருத்தி திட்டங்கண்ட வகையில இப்ப காற்றாலை தொடர்பா எல்லாரையும் ஒரு ஒரு மாயைக்குள்ள கொண்டு வந்திருக்கிற மாரி நாங்க உணர்றோம். என்னன்னு கேட்டா, காற்றாலை திட்டத்த செயற்படுத்துறதுல பிரச்சனை இல்ல என்ற ஒரு நிலைமைய கொண்டு வார மாரி ஒரு முறைமைய கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னா, என்னைக்கு நான் நான் இடம்பெயர்க்கப்பட்டு வந்த காலப்பகுதியில நுரைச்சோலையில செய்த இந்த அனல் மின்சாரம் தொடர்பான இதுல, குறிப்பிட்ட சாரார வேற நாடுகளுக்கு கூட்டிட்டு போய், அரசியல் சார்ந்த ஆக்களையும் தான் தனிநபரும் அந்த பகுதியில முக்கியமான புள்ளிகள், பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் வருவாங்கன்னு நெனைக்கிறாங்களோ, அந்த புள்ளிகள் எல்லாரையும் வெளிநாடுகளுக்கு கூட்டிட்டு போயிட்டு, இந்த பகுதியில மக்கள் ஏதோ ஒரு சுத்தி காட்டுனாங்கன்னு சொன்னாங்க. மக்கள் இல்லாத பகுதி, மற்ற பகுதிய காட்டிட்டு இது ஓகே. ஆனா இன்றைக்கும் நுரைச்சோலை பகுதியில மக்கள் எவ்வளவு விவசாயம் சார்ந்த நிலங்களை இன்று வரைக்கும் அவங்களுக்கு அபிவிருத்தி திட்டத்த செயற்படுத்தும்போது, அந்த மக்கள்ட மீள்குடியேற்றம் சம்பந்தமாவும் யோசிக்கணும். அங்க உள்ள என்வைரன்மெண்டல் பத்தியும் யோசிக்கணும். ஒன்றுமே இல்ல. அங்க ஒரு அனல் மின்சாரம் அமைக்கப்பட்டது. அதே மாரி அருவக்காடு இன்று வரைக்கும் முடிவு இல்லாம இருக்கு. காற்றாலே இப்ப கண்ணாம்பூச்சி இல்ல என்று சொல்லி போட்டு தலையாட்டி. இப்ப மக்கள்ட பிரதிநிதிய கூப்பிட்டு ஒரு ஆள கதைக்கிறன்றதோட மக்கள் எல்லாருக்கும் தெரியணும். சம்மந்தப்பட்ட அந்த மன்னார் மாவட்டம்னா, மன்னார் மாவட்டத்தில போராட்டத்தில ஈடுபட்ட அவ்வளோ பேர் இருக்க, ஒரு அரசு அதிகாரியிட்ட ஒரு தனிப்பட்ட மத தலைவர் போயிட்டு, அது எல்லாம் சரின்னு வெளிய வந்து சொன்னா, அத மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உண்மையா என்ன அந்த என்வைரன்மென்டல் ரிப்போர்ட் என்னன்றத மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இத விட நான் பார்க்குறேன் என்னன்னா, அ நானும் ஒரு அரசு சார்பற்ற நிறுவனத்தில வேலை செய்றேன். இருந்தாலும் இந்த விஷயத்த நான் கட்டாயம் சொல்லணும்னு நெனைக்கிறேன். அ அதாவது குழாய் கிணறுகள் அடிக்கிறாங்கன்னண்டா, 400 அடி, 500 அடியில அடிக்கும்போது, ஓஃப்ளோரா தண்ணி 24 மணித்தியாலமும் மழை காலத்திலும், மழை இல்லாத காலத்திலும், இந்த இடம்பெயர்ந்த மக்கள் மத்தியில அந்த குழாய் கிணறுகள அடிச்சு 24 மணித்தியாலமும் தண்ணி போயிட்டு இருக்கு. இது வந்து யாருமே அந்த சமூகத்துக்குள்ள தண்ணி ஓடிட்டு இருக்குது. எங்களுக்கு தெரியும் மார்க்க ரீதியாவும், அல்லது பொருளாதார ரீதியாவும் தண்ணியோட முக்கியத்துவம் எவ்வளவுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா, அந்த தண்ணி 24 மணித்தியாலம் அந்த சமூகமும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சம்மந்தப்பட்ட எங்களுக்கு அதில தண்ணி குடிக்க கிடைக்குது, அல்லது எங்களுக்கு புழங்க கிடைக்கின்றபடிய, இந்த தண்ணி நிலக்கீழ் நீர் அவ்வளம் வெளியேற்றப்படுது என்ற அந்த உணர்வு இல்ல. அதனால உள்ள விளைவுகள் ஏன் வெள்ளம் வருவது இல்ல, அந்த காலத்துல இல்ல, அம்மாட காலத்துல இல்ல, அப்பாட காலத்துல இல்லன்னா நாங்க கதை சொல்றோம். இப்பதான் காலநிலை ஒழுங்கா இருக்கிறதுக்கு அங்கால, நிலக்கீழ் நீர் எல்லாம் வெளி மட்டத்துக்கு வரும்போது, நிலமெல்லாம் ஈரமா தான் இருக்கு. எனக்கு அது சம்மந்தமான பெரிய நாலேட்ஜ் இல்ல. நான் பிராக்டிகலா நான் வாழ்ற சூழல்ல உள்ளத சொல்றேன். நிலக்கீழ் நீர் நிலத்துக்கு மேலே எப்பவுமே ஈரமாயிருக்கு. மழை பெஞ்சா நிலத்துக்குள்ள தான அந்த நீர் போகணும். அப்ப நீர் போறதுக்குரிய வாய்ப்பு இல்ல. அப்போ அதால வெள்ளப்பெருக்கு அதிகமாகுது. இத விட பார்த்தா இறால் ஃபார்ம்கள் அமைக்கிறாங்க. அல்லது உப்பளங்கள நல்ல மார்க்கெட் தானே உப்புன்னு உப்பளங்கள அமைக்கிறாங்கன்னா, அந்த தண்ணி எல்லாத்தையும் மறிச்சு, இது யாரு எல்லாருக்கும் ரிப்போர்ட் குடுக்குறது? இந்த இடத்துல இறால் பண்ண அமைக்கலாம்னு குடுக்குறது யாரு? இந்த இடத்துல உப்பளம் ஒண்ணு அமைக்கலாம்னு குடுக்குறது யாரு? அல்லது இதுல ஒரு வீட்டு திட்டத்துக்கு பொருத்தமே இல்லாத நிலங்கள்ல, அது என்ன ஒரு புல்லு கூட வளராத இடங்கள்ல மீள்குடியேற்றத்துக்கான வீட்டு திட்டம்.
அப்ப அது மக்கள் வாழ்றதா, மிருகங்கள் வாழ்ற இடமான்றது தெரியல. அப்ப இந்த மாதிரி இந்த அரச திணைக்களத்துக்கு ஊடாக தான் இந்த தீர்மானங்கள்லாம் எடுக்கப்படுது. இது மக்கள் சார்ந்து எடுக்கப்படுதான்னு நான் யோசிக்கையில. அப்ப இவ்வாறான சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தே பெரிய மாற்றங்கள நாங்க கொண்டு வர வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு. ஃபேக்டரி அமைச்சு போட்டு காலம் முழுக்கும் எனக்கு தெரியும் ஒரு ஒரு ஃபேக்டரி ஒண்ணு இருக்கு. அதால வந்து நிறைய பாதிப்பு மக்களுக்கு இருக்குண்டா, அதுக்கு பக்கத்துல ஒரு பாடசாலை இருக்கு. அந்த ஃபேக்டரி ஓனர் என்ன செய்றாருன்னா, அடிக்கடி அந்த பாடசாலைய கவனிச்சுக்கிறார். சிமெண்ட குடுக்குறார் அல்லது வேற ஃபங்ஷன்டா அதுக்குரிய காச குடுக்குறார். எல்லாத்தையும் மூடி மூடி அவங்களும் பிரின்சிபல் ஆக்கள் வந்தாக்கள் ஸ்கூலுக்கு ஏதோ தராங்க. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு கேன்சர் வரப்போகுது இன்னும் 10 வருஷத்துல. இந்த ஃபேக்டரியில தூசியால இவ்வாறான பிரச்சனை வரப்போகுது அல்லது இந்த கல்ல உடைக்கிறதால இவ்வளவு வரப்போகுதுன்றதுக்கு அவங்களுக்கு நாலேட்ஜ் இல்ல. அவங்க பார்க்குறாங்க என்னன்னா, இந்த பாடசாலைக்கான அபிவிருத்தி நிதிய இவங்களுக்கு கூடாக தரண்டு. அப்ப இது ஒரு நீண்ட கால பிரச்சனையா போயிட்டு இருக்கு. எல்லா அரசாங்கமுமே இந்த வேலைய செய்துட்டு தான் இருக்கு. அந்த மக் அ முதலாவது மக்கள் இந்த பகுதியில வீடு அமைக்க போறோன்னு சொன்னா, அந்த கருத்தாடல்கள நிச்சயமாக அந்த சம்மந்தப்பட்ட மக்கள்ட்ட அவங்க பார்க்குறதுல உண்மையான ஆய்வு அறிக்கையும் இருக்கோணுமே. அந்த ஆய்வு செய்யப்படுற ரிசர்ச் செய்யப்படுற அறிக்கைகள் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா வருது? ன்னும் எங்களுக்கு தெரியல. இத போய் நாங்க யார்ட்ட கேட்கிறது? அரசாங்கம் தானே எங்களுக்கு பொறுப்பு. அப்ப நான் நினைக்கிறேன் இனிவரும் காலங்கள்ல இப்பதான் லஞ்சம், ஊழலோ அல்லது ஒவ்வொரு இடமா பிடிச்சு பிடிச்சு வாராங்களே அந்த வகையில் நினைக்கிறேன். இனிமேலும் இவ்வாறான பொய்யான அறிக்கைகள வச்சு பொய்யான அந்த அபிவிருத்தி வேலைகள் நடைபெறாது. இந்த அரசாங்கத்தோட அத ஒரு முற்று பெறணும்ன்றத நாங்களும் யோசிக்கிறோம். இதுக்கு பிறகும் முதல் காலம் மாரி இல்ல. மக்களுக்கான அவேர்னஸ் இருக்கு. சரி கனியவளம் சம்பந்தமா ஒரு ஆய்வு செய்துட்டாங்கண்டா, அந்த ஆய்வ செய்துட்டு நல்லது, கெட்டது எல்லாம் என்னன்றது மக்களுக்கு விழிப்பூட்டுன பிறகு தான் அந்த ஒப்பந்தங்கள செய்யணும். இதுல இப்படி ஒன்று இருக்கு, இதுல ஒரு மாற்றம் இருக்கு, அல்லது இப்படியான ஒரு தேவை இருக்கு, இதுல பிரச்சனை இருக்கு, நல்லது இருக்குண்டா, அந்த மக்களுக்கான நஷ்ட ஈடு என்ன? இன்னொரு பகுதியில போய் இருக்கிறேன்டா, அவங்களுக்கு அதுதான் நாட்ல தேவை இருக்குண்டா, சரி அந்த இடத்த விட்டு எழும்ப வேண்டிய தேவை இருக்குன்னா முடியாது. அப்படித்தான் ஒண்ணுண்டா, அவங்களுக்கான கொடுப்பனவுகள் என்ன? என்ன செயற்திட்டங்கள் செய்றாங்க? ஓண்டு சொல்லி போட்டு எல்லாத்தையும் செய்றாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட அபிவிருத்தி வேலை முடிஞ்ச உடனே அந்த திட்டம் முடிவடையுது. இவ்வாறு தொடர்ச்சியா இருக்கு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இவ்வாறான செயல்திட்டங்கள்ல மாற்றம் வரும். மாற்றம் வாரதுக்கான தொடர்ச்சியான போராட்டங்கள்லயும் நாங்களும் ஈடுபடுவோம்னு நம்புறோம். உண்மைதான் அனீஷா. அதாவது அபிவிருத்தி திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அது எல்லா மக்களுக்குமே பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அதாவது மக்களுடைய ஒரு விருப்பமாக தானே இருக்கணும். ஒரு அபிவிருத்தி திட்டம் கொண்டு வராங்க. அதுல மக்களுக்கு பயன் இல்லன்டா, அதாவது அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்கு, வாழ்வாதாரத்த பாதிக்குது, அவங்களுடைய வாழ்க்கை சமநிலைய பாதிக்குதுன்டா, ஏதாவது ஒரு விதத்துல அது வந்து அந்த அபிவிருத்தி திட்டம் அந்த சமூகத்திற்கு நேர்மறையான தாக்கங்கள ஏற்படுத்த போறது இல்ல. அப்ப அது தொடர்பான சில கரிசனைகளும் அரசாங்க திணைக்களங்கள் வந்து அந்த அபிவிருத்தி திட்டங்கள் சார்ந்த அறிக்கைகள் தயாரிக்கும்போது கரிசனையில் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே மாதிரி அனிஷா உங்கட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு இருக்கிறேன் ஏன்டா, அதாவது புதிய அரசியல் யாப்பு தொடர்பான ஒரு சில உரையாடல்களும் போய்க்கொண்டிருக்கின்றது. அது தொடர்பாக நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது புதிய அரசாங்கம் அரசியல் யாப்பினை வரைவார்களா? அதாவது கொண்டு வருவாங்களா? புதிய அரசியல் யாப்புண்டு அவர்கள் ஆட்சியிலிருந்து போகும் முதல் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? ஆ, அரசியல் அமைப்பு யாப்பை பொறுத்தவரையிலே அம், உண்மையாகவே இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுதுங்கிறது எங்களுக்கு தெரியாது. உண்மையா தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. எல்லா அரசாங்கங்களும் ஆட்சிக்கு வருகிற போது சொல்லிக்கொள்கிற விஷயங்கள் தான் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை இல்லாமலாக்குவோம். அதுதான் முதல் கோஷமாக வச்சு எல்லா அரசாங்கங்களும் வரும். ஆனால் யாரும் அதை நிறைவேற்றினது கிடையாது. ஆகவே அதை இல்லாமல் ஆக்கினது கிடையாது. என்னென்றால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கிடைக்கிற பயன்கள், பிரயோசனங்கள், அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் எல்லாத்தையும் வச்சு அரசாங்கங்கள் அது தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருந்தது. அந்த வகையில் தான் இந்த முறையும் வந்து இந்த அரசாங்கமும் அதை ஒரு கோஷமாக முன் வச்சிருந்தாங்க. நாங்கள் நிறைவேற்றிய ஜனாதிபதி முறையை இல்லாமல் ஆக்குவோம்னு சொல்லி. ஆனால் அதுக்கான முன்னெடுப்புகள் எதுவும் நடக்கிறதுக்கான எந்த ஒரு
காட்சிகளும் காணக்கூடியதாக இல்ல. ஆகவே இது எப்ப நடக்கும்? நடக்குமா? இந்த அரசாங்கத்துக்கு கீழ நடக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அரசியல் அமைப்பு மாற்றம்ங்கிறது வந்து யாப்பு திருத்தம்ங்கிறது வந்து இந்த அரசாங்கம் முழுமையாக அத கொண்டு வாரத்துக்கான வாய்ப்புகள், அதற்கான கருத்தாடல்கள் எதுவுமே இன்னும் நடக்கலங்கிறத வச்சு இந்த அரசாங்கத்தில அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லன்று தான் பலருடைய பார்வை இருக்குது. அதிலேயும் குறிப்பாக நாங்க சொல்லப்போனால் சில நேரங்கள்ல இப்படி இருக்கலாம். இப்ப அரசாங்கம் முன்னெடுக்கின்ற சில நடவடிக்கைகளை பூர்த்தி செய்ததன் பிறகு, பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்கிறதுங்கிறது, அடுத்து அதேபோல இப்ப இருக்கிற லஞ்ச ஊழல் ஒழிப்புகளை மேற்கொள்ற நடவடிக்கைகள், இதெல்லாம் செய்ததுக்கு பிறகு ஒருவேளை இந்த நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை இல்லாமலாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் சில நேரங்கள்ல. ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடப்பாடு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. முழுமையான ஒரு வரைவை உருவாக்குவது என்பது சாத்தியமில்லாமல் ஆகின்ற போது, கடந்த காலங்களிலே நல்லாட்சி அரசாங்கம் வரைந்த ஒரு யாப்பு முறைமையை இவர்கள் அந்த அரசியல் அமைப்பு முறைமையை இவர்கள் கொண்டு வருவதற்கான மக்களினுடைய ஆதரவு இருக்கிறது. ஆகவே அந்த அந்த விடயங்களை உள்ளடக்கி சில மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் இந்த இந்த அரசாங்கம் அந்த முயற்சியை மேற்கொள்ளலாம் என நான் நினைக்கின்றேன். எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு எதிர்வு கூறலும் கூற முடியாத ஒரு நிலைமைக்கு இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். பொறுமையாக இருந்து பார்க்க வேண்டிய ஒரு காலமும் இருக்கிறதுனால பொறுமையாக இருந்து நாங்க பார்க்கலாம். ஆனா, இந்த காலங்கள் முடிவடைவதற்கு முதல், அதாவது அரசாங்கம் ஆட்சியில் இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற பட்சத்தில் தான் மக்களுக்கு மட்டுமல்ல, அதாவது உள்ளூர் மட்டத்தில் மட்டுமல்ல, தேசிய மட்டத்தில் மட்டுமல்ல, சர்வதேச ரீதியிலுமே கூட நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சர்வதேச ரீதியிலுமே இந்த ஒரு அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை ஏற்படணும் என்றா, அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை வந்து அவர்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதாவது ஒரு ஜனநாயக ஆட்சியில் வாழ்கின்ற நாங்கள் எல்லாருமே, அதாவது எங்களுக்கு ஒரு ஒரு கடமை இருக்கின்றது. அரசாங்கத்தை அதாவது அமைப்பதற்கு எங்களால் முடிந்த உதவியை செய்துவிட்டோம். நாங்க வாக்குகளை கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்காம, இந்த 5 வருடத்தில் அரசாங்கம் என்ன செய்து, என்ன செய்யல, அதை செய்வதற்கான ஒரு புஷ்ஷை நாங்க வந்து கண்டிப்பா பண்ணியே ஆக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. வடக்கு கிழக்கு பொறுத்தவரைக்கும் இன்னுமே காணி முரண்பாடுகள் அப்படியே இருக்கின்றது. உதாரணமாக வடக்கில் இருக்கக்கூடிய வழிவடக்கு காணிகளாக இருக்கட்டும், திசமகாராம தையிட்டு விகாரையாக இருக்கட்டும், அதே மாதிரி மட்டக்களப்பில் இருக்கின்ற மாதவனை மயிரத்தமடு பண்ணையாளர்களின் பிரச்சனைகளாக இருக்கட்டும், மன்னாரில் இருக்கக்கூடிய காற்றாலை திட்டங்களாக இருக்கட்டும், கனியமணல் அகழ்வாக இருக்கட்டும், சிலாவத்துறை, முள்ளிக்குளம் போன்ற பகுதிகள் இன்னுமே இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறதாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஆலயங்கள் சார்ந்த சில பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதாவது வவுனியால இருக்கக்கூடிய வெடுக்குநாரி மலை ஆலயமாக இருக்கட்டும், அப்படி இல்லைண்டா முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய குருந்தூர்மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயமாக இருக்கட்டும், இவையெல்லாம் வந்து நீண்ட காலமாக பிரச்சனைக்குரிய ஒரு சில விடயங்களாக இருக்கின்றது. இதில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால், திருகோணமலையில் இருக்கக்கூடிய குச்சவெளியில் வாழ்கின்ற, அதாவது விவசாய நிலங்களும் கூட ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விடயமாக மிக நீண்ட காலமாக இருக்கின்றது. அப்போ இந்த பிரச்சனைகள், அதாவது நிலம் சார்ந்த முரண்பாடுகளும் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மிக நீண்ட காலமாக இருக்கின்றது. அரசாங்க திணைக்களங்கள் மீது மக்கள் ஒரு ஒரு அச்சத்தை கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய நிலங்கள், தங்களுடைய காணிகள் அவர்களை விட்டு பறிப்போய் விடுமா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்ப அந்த பயத்தோட மக்கள் வாழாம, இல்ல இது எங்களுடைய காணிகள், இது எங்களுக்கு மீள கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற பொறுப்புமே அரசாங்கத்திடம் இருக்கின்றது. அதாவது காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான விடயங்களாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி இந்த காணி முரண்பாடுகளாக இருக்கட்டும், பயங்கரவாத தடை சட்டமாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி நீங்க சொன்ன மாதிரி இடம்பெயர்வு சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், புதிய அரசியல் யாப்பு தொடர்பான விடயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி அடையாள வழக்குகள் அப்படின்ற ஒரு சில விடயங்கள் இருக்கின்றது. அதாவது மிக நீண்ட காலமாக தீர்வினை எதிர்நோக்கி நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எதிர்நோக்கி இருக்கின்ற சில கேசஸாக இருக்கட்டும், உதாரணமாக வசீம் தாஜுடின் கேஸாக இருக்கட்டும், அதே மாதிரி மிருசுவில், அதே மாதிரி நேவி 11, ட்ரிங்கோ 5 போன்ற பல கேசஸ் வந்து இன்னுமே முடிவடையாமல், அதாவது ஒரு நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்றது. அந்த கேசஸ், அதே மாதிரி இந்த சொன்ன அத்தனை பிரச்சனைகளுக்குமான ஒரு முடிவு இந்த 5 வருடங்களுக்குள்ள கிடைத்தால் தான் எதிர்காலத்திலும் இந்த அரசாங்கத்தின் மீது, அதாவது இந்த ஆட்சியின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கும். அவர்கள் ஆட்சியை விட்டு போன பிறகுமே கூட இப்படி ஒரு அரசாங்கம் இருந்தது, அவர்களால் இவ்வளவு தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டது அப்படின்ட்டு மக்கள் அது சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகிறது அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான். அதே மாதிரி இனி வர காலங்களையும் அரசாங்கத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய, இனி வரும் காலங்களில் வரக்கூடிய ஒரு அரசாங்கம் ஆட்சி நிலைகளுக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல படிப்பினையாக, ஒரு நல்ல ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த கலந்துரையாடலில் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்து, அதாவது மக்களுக்கு, அதாவது மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக வேலை செய்து மக்களுடைய பிரச்சனைகள் அரசாங்கத்துக்கும்
மக்களுக்கும் அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்கப்படுகின்ற தீர்வுகளை மக்களுக்கும் கொடுத்து பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகின்ற உங்களுக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கலந்துரையாடலை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். அதே மாதிரி இனி வர காலங்களில் இது தொடர்பான பிரச்சனைகளை வந்து கதைக்கிறதுக்கு நாங்க தயாராக இருக்கின்றோம்.